அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா. அனைவருக்கும் வணக்கம். இந்த வேளையிலே இந்த இடத்துல திரு பரணிபாரதி ஐயா 25வது கூட்டத்தினுடைய சில்வர் ஜூப்ளி விழாவை நடத்தி கொண்டிருக்காங்க. இது எனக்கு இன்றைக்கி காலையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அனைத்துமே ஆறுவரை வீடு முருகன் இங்கே இருந்து அவருக்கு ஆசீர்வாதம் பெற்றதை என் மனதில் ஒரு சில துளிகள் போன்றது. ஏன்னா இதை எல்லாருமே பார்த்துருந்தீங்கன்னா எந்த ஒரு ஜோதிடருடைய விழாவிலையும் நடத்தியிருக்காங்க, நடக்கலைன்னு சொல்லலை. ஆனால் இந்த நிகழ்ச்சி எந்த திருச்செந்தூர் முருகன் ஆலயத்தில் முருகப்பெருமான் எழுந்தருந்தாரோ அந்த காட்சி இங்கே நடந்தது. இதை பார்த்தவர்களுக்கு தெரியும், அதை ரசித்தவர்களுக்கு தெரியும். அது உள் அன்போடு அந்த முருகன் யாருடைய உடலில் அதை காட்சி கொடுத்தார் என்பது இந்த இடத்தில் ஒரு செகண்ட், ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் அதை கண்கூடாக காமித்த அந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு இந்த 25வது கூட்டம் என்பது பல ஆண்டுகளுக்காக இது மென்மேலும் சிறைப்படையும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நேரத்தில் ஒரு முருகனுடைய பாடலை, ஏன்னா சிறு நேரம்தான் இருக்குது, எல்லாரும் ஜோதிடத்தையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு புதனுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, செவ்வாயோரையாக இருந்தாலும் இப்போ இந்த நேரத்தில் ஒரு சின்ன முருகனுடைய பாடலை பாடி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஒரு நன்றியை சொல்லி உங்கள் முன் அமரப் போகிறேன். அழகின்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகின்ற சொல்லுக்கு முருகா சுடராக வந்தவேல் முருகா, சுடராக வந்தவேல் முருகா, கொடும் சூரரை போரிலே வென்றவேல் முருகா, கொடும் சூரரை போரிலே வென்றவேல் முருகா, கணிகாக மனம் வந்த முருகா, முக்கணியாக தமிழ் தந்த செல்வமே முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா ஆண்டியாய் நின்றவேல் முருகா, உன்னை ஆண்டினோர் வாழ்விலே இன்பமே முருகா, பழம் நீ அப்பனே முருகா, ஞானப்பழம் உன்னை அள்ளாது பழமேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா பிரணவப் பொருள் கண்ட திருமுருகா, பரம்பொருளுக்கு குருவான தேசிகனே முருகா, பிரணவப் பொருள் கண்ட திருமுருகா, பரம்பொருளுக்கு குருவான தேசிகனே முருகா, அரஹர சண்முகா முருகா, அரஹர சண்முகா முருகா என்று பாடுவோர் எண்ணத்தில் ஆடுவாய் முருகா, பாடுவோர் எண்ணத்தில் ஆடுவாய் முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா அன்பெற்கு இல்லையோ முருகா, உந்தன் அருளுக்கு எல்லைதான் இல்லையே முருகா, அன்பிற்கு எல்லையோ முருகா, உந்தன் அருளுக்கு எல்லைதான் இல்லையே முருகா, கண் கண்ட தெய்வமே முருகா, கண் கண்ட தெய்வமே முருகா, எந்தன் கலியுக வரதனே அருள் தாரு முருகா, எந்தன் கலியுக வரதனே அருள் தாரு முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா. பரணிபாரதி ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன்,
திடீர் என்று எனது வீட்டில் வந்து ஒரு உருவம் தோன்றியது. சட்டென்று பார்த்தால் ஒரு உயரமான தோற்றம். உண்மையான நான் இந்த ஜோதிட உலகத்தில் அந்த உண்மையான நட்பு அன்பை அந்த இடத்துல நான் உணர்ந்தேன். ஏனோ அந்த இடத்துல ஒரு சிறு துளி அச்சம் இருந்தது. அதை எல்லாரும் சார்பாக அவர் நிறைவேற்றி விட்டார். உங்கள் அனைவரும் சார்பாகவும் அவர் நிறைவேற்றி விட்டார். அவருக்கு மீண்டும் ஒரு வாழ்த்து சொல்லி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிம்மா. அருமையான முருகப்பெருமானே இங்கே வந்து நேரில் காட்சி கொடுத்ததை உணர்ந்து நீங்கள் இந்த பாடலை பாடினது எங்களுக்கு எல்லாருமே ரொம்ப சந்தோஷம். சரண் அறிவணித்தின் சார்பில் திருமதி கவிதாம்மா கோவில் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு நினைவு பரிசாக வெள்ளிக்காய் பரிசளிக்கப்படுகிறது. இப்பொழுது ரோஸ்லின் ராணி அம்மா அவர்கள் உரையாற்ற இருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். முருகன் அருள் முன்னிற்க நாவில் சரஸ்வதி நற்றுணையாக இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்திருக்கும் உயர்திரு ஐயா பரணி பாரதி அவர்களுக்கு எனது உளமாற வாழ்த்துக்கள். அவர்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது உளமாற வாழ்த்துக்கள். இந்த விழா இதுபோல் 100வது கருத்தரங்கம் காண வேண்டும் என்பதும் பல மடங்கு ஆழம் விருட்சம் போல் வளர வேண்டும் என்பது எனது ஆவல். ஒரு சிறு கருத்து. நான் பிரசன்ன ஜோதிடர், அதனால் பிரசன்ன கருத்து. ஒருவர் பிரசனம் பார்க்க வரும் பொழுது 6 இடத்துல நீச கிரகம் இருந்து 6 இடத்துல மாந்தியும் இருந்து 6 இடாதிபதி மாரகத்தில் நின்றிருந்தால் வரப்போக அந்த பலன் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரசன்ன கர்த்தா அவர்களுக்கு சிறு கண்டம் காத்திருக்கும் என்பது உறுதியாகிறது. அது மரண கண்டமாகவும் இருக்கலாம் அல்லது அதற்கு இணையான கண்டமாகவும் இருக்கலாம். இப்பொழுது உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களது இறைசக்தி ஒன்றை உணர்த்துகிறது. அவரது நல்வினை தீவினை உணர்ந்து அதற்கேற்றாற்போல் சில பரிகாரங்களை நம் முன்னிறுத்தி பரிபூர்ணமான இறை வழிபாட்டால் ஒருவர் அந்த கண்டத்தை மீண்டு வர முடியும் என்பது உறுதியாகிறது. இதனை கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். அவரது ஆயுள் நீட்டிக்க தகுந்த தேவையான அனைத்து பரிகாரங்களையும் நம்ம அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இதுபோல் ஆயுள் கண்டத்தில் வந்திருந்தால் திருக்கடையூர், திருப்பைஞ்சேலி, ஸ்ரீவாஞ்சியம் போன்ற யமதர்மன் சன்னதிகளுக்கு நாம் அவர்களை வழிபாட்டுக்கு சிறந்த முறையில் போய் செய்து வர அனுப்ப வேண்டும். மகாமிருத்யுஞ்சய மந்திரத்தை நாம் சொல்லி அவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்து ஒரு நல்ல ஆச்சாரியார் மூலம் அவர்களை அந்த மகாமிருத்யு மந்திரத்தை சிறப்பாக கற்றுணர்ந்து அதனை பாராயணம் செய்து வந்திருந்தால் எப்பேற்பட்ட மரணகண்டமும் விலகும். துதிக்கையோனுக்கு, அதாவது பிள்ளையாருக்கு எருக்கன் இலை மேலே தீபம் வைத்து, அதாவது ஒரு 240 நாள் அளவுக்கு தினமுமே தீபம் ஏற்றி வந்தால் அவர்கள் ஆயுள் கண்டம் விலகி அவர்கள் நீண்ட காலம் வாழ முடியும். இதேபோல் ஒருவர் குருவின் நட்சத்திரத்தில் பிரசனம் பார்க்க வந்தாங்கன்னா அந்த குருவின் நட்சத்திரம் குருச்சந்திரன் தொடர்பு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா குருவின் நட்சத்திரம் வரும் பொழுது இடம் மாற்றம் சார்ந்த கேள்விகள் இருக்கும். ஏதாவது வெளியூர் சென்று வரக்கூடிய கேள்விகள், அது முக்கியமான இடமாற்றம், முக்கியமான முடிவுகள் பற்றின கேள்விகள் இருக்கும். அந்த வீட்டதிபதி, அந்த குரு நின்ற வீட்டதிபதி நீசமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த இடமாற்றத்தினால் அவங்களுக்கு எந்த பலனும் இருக்காது. அந்த முக்கியமான முடிவுகள் எடுப்பதனால் எந்த பலனும் இருக்காது. அது நஷ்டத்தில் போய் முடியும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதேபோல் ராகு கேது நட்சத்திரத்தில் ஒருவர் பிரசனம் பார்க்க வந்தாலும், அதாவது தொழில் சார்ந்த முக்கிய முடிவுகள் எடுத்தாலும், முதலீடு சார்ந்த முக்கிய முடிவுகள் எடுத்தாலும், எந்த முக்கிய முடிவுகள் எடுத்தாலும் அந்த ராகு கேது நின்ற வீட்டதிபதி நீசமாக இருந்தால் அது பெரும் நஷ்டத்தில் கொண்டு அவர்களை விடும். எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தற்கால பொருளாதார சூழ்நிலையின் அடிப்படையில் அவர்களுக்கு சிறந்த ஆலோசனை வழங்க வேண்டியது ஒவ்வொருவருடைய முக்கிய கருத்தாக உள்ளது. அதாவது ஒருவருக்கு நல்ல நேரம் இருக்கும்போது தான் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க.
அதாவது தொழில் அமைக்கிறதுக்கு, ஒரு சுபகாரியம் செய்கிறதுக்கு, ஒரு திருமணம் செய்கிறதுக்கு, இது மாதிரி அவங்க அந்த நேரங்காலம் கூடி வந்தால் தான் பார்க்க வராங்க. ஆனால் அது நன்மையில் போய் முடியுமா தீமையில் போய் முடியுமான்றது பிரசனம் கண்டிப்பாக உணர்த்தும் அவங்களுக்கு. அப்போது அந்த டைமில் பிரசனம் பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது அவர்களுடைய பெரும் நஷ்டத்திலேருந்தும் கஷ்டத்திலேருந்தும் காப்பாற்ற ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்கும். அதனால் பிரசனம் பார்த்து அனைத்து ஜோதிடர்களும் ஜோதிடத்துடன் ஜாதகத்துடன் சேர்ந்து இதையும் பார்த்து சொல்லும் பொழுது 100% அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை நோக்கி செல்ல நாம் உறுதுணையாக இருக்க முடியும் என்பதை ஒத்துகிறேன். நேரம் கருதி இந்த சிற்றுரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். குறைந்த நேரத்தில் நிறைவான பேச்சு ரோஸ்லின் ராணி அம்மா அவர்களுக்கு சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பில் பொன்னாடை போட்டி மரியாதை நிமித்தம் செய்யப்படுகிறது. பொன்னாடை போட்டி தாம்பூலப்பை மற்றும் வெள்ளிக்காயில் பரிசளிக்கப்படுகிறது. அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா.